சத்தியமா நீங்க சூர்யா ஜோதிகா பாதியே இருக்கிறீங்க மேடம். உங்களுக்கு புரியுது, அவருக்கு புரியலையே. எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே மது. ஏக்கா அடியா பெருசு என்ன என்ன அக்கான்ற? நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். அது ஐடியாக்கு நான் ஏதாவது செலவு பண்ணுமா? அதெல்லாம் வேணாம், உடனே ஒரு சினிமா ஆபீஸ் போடுங்க. ஆபீஸா போட்டுட்டு டைரக்டருங்க ஹீரோவையும் ஹீரோனையும் படத்துல சேர்த்து வைக்கிற மாதிரி உங்களையும் மதுவையும் சேர்த்து வச்சிடறோம். பெருசு மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய ஐடியா எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? உடனே ஆபீஸ் போடணும். தீபக் ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன யோசிக்கிறாரு? ஆபீஸ் போடுங்க, நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்றோம். யோசிக்கிறத பார்த்தா தெரியலையா, அவன் சீன் முடிக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களை மாதிரி என்ன வெட்டி பையன் நினைச்சீங்களா? நான் வேலை கிடைச்சுதான்டா சென்னைக்கு வந்திருக்கேன். மைதிலி கிடைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, மத்தபடி நான் எப்போ வருவேன் எப்போ போவேன்னு தெரியாது. இந்த மாதிரி சில்லற பிரச்சனைகள்லாம் கூப்பிடக்கூடாது. என்ன சொல்றியா? சில்லற விஷயம் சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்காரு? அவரு சின்ன சின்ன சீனா பிடிக்க மாட்டேன் மேடம், பெரிய சீனா பிடிக்க பீச்சுக்கு போயிட்டு இருக்காரு மேடம். ஓ அப்படியா? ஏதோ ஆபீஸ் போடணும்னு சொன்னாங்க. அது நீங்க வெளியில எங்கேயும் தேட வேணாம். ஆக்சுவலா நானே 4-5 வீடு வாடகைக்கு தான் விட்டுருக்கேன். அதுல ஒரு வீடு ரொம்ப நாளா பூட்டி தான் கிடக்குது. பேய் வீடு தான் அது. உங்களை பார்த்து பயப்படாது, நீங்க இருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இவன் காத்துக்கிறப்ப நல்லா ஓட்டுவான். சீனை மட்டும் குடிச்சு என்னையும் மதுவை சேர்த்து வைக்கல, உங்களை சீனா பகிர்ந்துருவேன். ஜாக்கிரதை. கவலையப்படாதீங்க, குடிச்சிடுறோம். மது என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி. டேய் மச்சான், ஸ்னேகாவை ஏமாத்தி ஆபீஸ் போட்டாச்சு. ஆமா ஆபீஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு சீன் கூட கிடைக்கலையடா. ஒருத்த கூட கதை சொல்ல வரலையடா. ஆமாண்டா, ஏன்? நாம படம் பண்ண போறோம்னு யாருக்குமே நம்பிக்கை இல்லையோ, அதனாலதான் ஒரு டைரக்டர் கூட வரல. மச்சான் இனிமே நம்ம எவனையும் நம்ப தேவைடா. சரி நாமளே சுயமா யோசிப்போம்டா. ஓகேடா ஓகேடா மச்சான். இளையவன் ஒருத்தர் கதை சொல்ல வந்திருக்காரு, அனுப்பலாமா? நல்ல லவ் கதையா கேட்கணும். ஆமாண்டா மச்சான். வணக்கங்க. ஐயா எல்ஐசி ஏஜென்ட்ங்களா ஐயா? நீங்க கதாசிரியர் இளையவன். நீ இளையவனா? பார்த்தா முதியவமா இருக்க, முட்டி தேஞ்சு போச்சு, இங்கெல்லாம் எலும்பு தெரிஞ்சு போச்சு, மூணு விழுந்து போச்சு, கண்ணு வேற உள்ள போச்சு. இது பணிவு தம்பி. பணிவா? சரி உனக்கு என்ன வயசாகுது? கலைஞனுக்கு ஏது சார் வயசு? எனக்கு வயசு அவ்வளவு ஒண்ணு ஜாஸ்தி ஆகல. 45 வயசு முடிஞ்சு இப்பதான் 30 வருஷம் ஆகுது. 75 வயசு. நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. அப்ப இத்தனை வருஷமா டைரா அடிச்சு இருந்தியா? இது இல்லன்னா கம்பெனிக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களே. ஓஹோ, அது வேற இருக்கா? ஆமா. இந்த வயசுல நீங்க எப்படி காதல் கதை சொல்லுவீங்க? நான் இப்ப 16 வயசு பொண்ண காதலிக்கிறேனே. ஏய் என்னடா இது? 16 வயசு பிகரோட்டோ. அவதான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? 1960லயே நான் ஃபீல்டுக்கு வந்தேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அப்ப டைரக்டர்கள் எல்லி சார் டங்கன், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவங்க கூட ஒர்க் பண்ணீங்களா? என் கதையை சொல்லி அவங்க கிட்ட சான்ஸ் கேட்டேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சரி ஏதாவது படம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க சொன்ன டைரக்டர் எல்லாம் ஏற்கனவே செத்து போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் உயிரோடு இருக்கீங்களே, எப்படி? அவங்க எல்லாம் படம் பண்ணாங்க, நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. நான் படம் பண்ணாம சாக மாட்டேன். இவன் இன்னும் எத்தனை ப்ரொடியூசர்களை டார்ச்சர் பண்ண போறானோ. ஐயா உங்க கதையை முதல்ல சொல்லுங்க. என் கதையை படம் பண்ணணும்னா குறைஞ்சது 5 கோடி ரூபாய் ஆகும். உங்க பேங்க் பேலன்ஸ் காட்டுறீங்களா? முதல்ல கதையை சொல்லுங்க சார். என் கதையை கேட்டுட்டு அது பிடிக்கலன்னு என்ன வெளியே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல உள்ள லவ் சீன்கள் எல்லாம் உருவி நீங்க வேற படம் பண்ணிட்டா நான் என்ன பண்றது? டேய் நம்ம சீன் ஒரு விஷயம் இவருக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு? மச்சான் எவ்வளவு ஒருத்தன் லீக் அவுட் பண்ணிருக்கான்டா. என்னடா? ஆபீஸ் பையன் மாத்தி ஆகணும். பெரியவர எங்க மேல நம்பிக்கை இருந்தா கதையை சொல்லு. இல்லையா நிறைய கட்டியா இது மாதிரி எத்தனை கம்பெனியை நான் பாத்திருப்பேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். நான் கதையை முடிச்சு படம் ஆரம்பிக்கும் போது அதனுடைய பட்ஜெட் 5 லட்சம் தான். இப்ப 5 கோடி 500 கோடி ஆனாலும் படம் முடிக்காம விட மாட்டேன். நான் வரட்டா? கால்நடையா வரும்போதே உனக்கு இவ்வளவா? ஏய் இவங்கிட்ட என்னடா நாம கதையை கேட்கறது? ஆமாடா, புது புது படமா சீரிய வாங்கி அதுல இந்த சீனை உருவலாண்டா. இதை தாண்டா பெரிய பெரிய டைரக்டர் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே பண்ணலாம். என்னப்பா சீன் ஏதாவது பிடிச்சீங்களா? பிடிச்ச மேடம். அப்படியா? என்ன சீன்? என்ன சீன்? அண்ணாமலை படம் பாத்தீங்களா மேடம்? தலைவர் படம் பார்க்காம இருப்பாங்களா? வந்தேன்டா பாலுக்காரே, அடடா சூப்பர் படம். 10 வாட்டி பார்த்தா. அதுல என்ன? பாம்பு, ரஜினி, குஷ்பு. பாம்பு, ரஜினி, குஷ்பு. படத்துல பாத்ரூம்ல குஷ்பு மேடம் குளிக்கும் போது பாம்பு பிடிக்கிற சாக்ல ரஜினி சார் கடவுளே 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 அதுன்னு செம்மையா ஒர்க் அவுட் ஆன சீன். பாம்பு ரஜினி குஷ்பு, பாம்பு ரஜினி குஷ்பு,
மது ஸ்னேகா பாம்பு அதானே? பாம்புக்கு எங்க போறது? பாம்பு என்னடா இது? நாம பாம்பு சீனத்தானடா சொன்னோம். அதுக்கேடா இப்படி பயந்து ஓடுறாங்க? தெரியலடா மச்சான், ஒரு வேளை வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு போறாங்க போலடா. பாம்பு ரொம்ப சீரியஸா இருக்கோ? ஹலோப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? ஆமா, சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? இங்க அதான்ப்பா செட் ஆகல. நீங்க சமையலுக்கு ஒரு கிராமத்து பொண்ண பாருங்களேன். அப்படியா? ஆமா. சிட்டி பொண்ணு வேணாமா? இது சிட்டியா? அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுப்பா. நீங்க கிராமத்து பொண்ணே பாருங்க. சிட்டியே வேணாப்பா. கிராமத்து பொண்ணுங்கன்னா அடக்கொடக்கமா நம்ம பேச்சை கேட்டுட்டு வீட்டோட இருப்பாங்க. சரி, பாத்துருவோம். மேடம் என்ன கேட்காது, தரமாட்டேன். அதை விடுங்க மேடம். ம், மது அவங்க அப்பாட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன் மேடம். ஏன் ஒட்டு கேட்ட? அதெல்லாம் கெட்ட பழக்கம். ஆமா, என்ன பேசுனாங்க? மது அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பாக்க சொன்னான். இருக்கா? வேற எதுக்கு மேடம்? கல்யாணத்துக்கு தான். கல்யாணத்துக்கா? ஆமா மேடம். ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? கிராமத்து பொண்ணை எங்க போய் தேடுவேன்? நல்லா சொன்னீங்க. நீங்களே நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க போல. ஏய், ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன மேடம், நீங்க ஏன் மதுக்கேத்த கிராமத்து பொண்ணா மாறக்கூடாது? ஆமாங்க, என்னால முடியுமா? முடியும் நான் மேடம், கிராமத்து பொண்ணு உங்களால மாதிரி- முடியும். நீங்க அழகா இருக்கீங்க. கிராமத்து கெட்டப்ப உங்களுக்கு லட்சணமா இருக்கும். தேங்க்யூ. உனக்குள்ள ஏதோ இருக்கு பாரு. அப்படியே உள்ள இருந்து வருது மேடம். ஐயோ, அழகு ராஜா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிராமத்து பொண்ணா மாற ட்ரை பண்றேன். சரி மேடம், நீ போ. நீங்க கிராமத்து பொண்ணா மாறுங்க, நான் வரேன். ஏய், லட்டு போச்சு. ஏய், சரி போனா போட்டு. மது வரதுக்குள்ள சீக்கிரமா ரெடி ஆகணும். அதுக்குள்ள வந்துட்டியா மது? வாங்க மது, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, மது, என்ன மது, என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா? எம்ஜிஆர், சரோஜா தேவி, சிவாஜி, பத்மினி, ஜெமினி, சாவித்ரி, அந்த வரலாறுல இந்த ஸ்னேகா, இந்த மதுவுக்கும் கண்டிப்பா இடம் இருக்கு. என்ன மது, பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியும், நீங்க என் அழகுல மயங்கிட்டீங்கன்னு. மது, மைதிலி கூட வீட்டுல இல்ல. தாராளமா உங்க மனசை திறந்து என்ன நீங்க காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மது. மது, உங்க வீட்டுக்கு எப்ப நான் மகாலட்சுமியா விளக்கேத்த வருது? சொல்லுங்க மது, சொல்லுங்க. ஐயோ, சீ, பூ. நீ என்ன பண்றீங்க? புதுசா ஒரு சீன் சொல்லலாம்னு வந்தேன். போடாங்க, சீனியை கேட்க வந்துட்டு போடா. சினேகா, ரொம்ப அழகா இருக்க சினேகா. என் முதுகப்பா கூட லாய்க்கல. ஐயோ, என் டைலாக் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. நீங்களா? என்ன ஸ்னேகா, நீ அன்பா பேசி பாத்திருக்கேன், அழகா பேசி கூட பாத்திருக்கேன். இப்படி கோவமா பேசி பார்த்ததே இல்லையே. என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீங்க கோவமா பேசினா கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னது வெக்கமா? என்ன? அது இல்ல மது, அந்த நாய் சீனி. என்ன ஸ்னேகா, நீ இவ்வளவு குண்டா இருக்க? எந்திரி, என் கையெல்லாம் வலிக்குது. ஏய், எந்திரி. வேண்டாம் மது, நம்ம இப்படியே அட சே, எந்திரி. ஏன் மது, நம்ம பொருத்தம் நல்லா இல்லையா? அது பொருத்தமா? அதெல்லாம் நல்லாவே இல்ல. உனக்கு ஏத்த ஜோடி கிராமத்துல இருப்பான். கோவணத்தை கட்டிக்கிட்டு கையில கலப்பையை தூக்கிட்டு முன்னாடி போக, நீ கஞ்சி கலையத்தை தூக்கிட்டு ஜபர்தஸ்தா பின்னாடி போக, நீ முன்னாடி போக அவன் பின்னாடி போக, அவன் முன்னாடி போக நீ பின்னாடி போக. ஜோடி பொருத்தம் சூப்பர். விளையாடாதீங்க மது. நான் உங்களுக்காக தான் இந்த அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணேன். எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நீங்க உங்க அப்பா கிட்ட போன்ல நல்ல கிராமத்து பொண்ணா பாருன்னு சொன்னது எனக்கு தெரியும். இது பாருங்க, உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் மாமனார ஊர்ல இருந்து வர சொல்லுங்க, என்ன மருமகளேன்னு கூட்டிட்டு போவாரு. ஏன் என்ன சிரிப்பு? எங்க அப்பா கிட்ட கேட்டது வீட்டுக்காரி இல்ல, வேலைக்காரி. வேலைக்காரியா? பரவாயில்ல விடுங்க. என்ன நீங்க காதலிக்கிறீங்க தானே? இல்ல. இல்லையா? எனக்கு வழி. அப்படியே நேரா போ. நேரா போனா செவிர்தா இருக்கு. முட்டிக்கோ. முட்டிக்கவா? பைத்தியக்காரி. மது, மது. என்ன மது,
விளையாடுறீங்களா? இந்த அதிரடி ஸ்னேகாட்ட எல்லாரும் 5ஆம் தேதிக்குள்ள வாடகை தருவாங்க. ஆனா நீங்க எப்ப வேணா தரலாம். ஐயோ பரவாயில்ல மது, அதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? சரி வாங்க. மேடம் ஆஹா. மேடம் ஆ? ஐயோ என்ன நம்ம தீபக்கு ஒரு அருமையான ஐடியா வச்சுக்கிறேன் மேடம். என்ன idea? ஹாய் ஸ்னேகா. ஆய். ஏன் உங்களுக்கு இந்த பேர் வச்சது? ஏன்? இல்ல உங்களுடைய அழகுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் அனுஷ்கான்னு வச்சிருக்கணும். அவசரப்பட்டு யாரோ உங்களுக்கு ஸ்னேகா. ஐயோ எக்ஸாக்ட்லி. பாருங்க உங்க டீம்ல தீபக் தான் அறிவாளி. Thank you so much. அது சீனா சொல்லுங்க அப்புறம் கன்ஃபார்ம் அது பண்ணலாம். சீன் வந்து ஏற்கனவே நிறைய படத்துல வந்த சீன் தான். ஐயா. ஆனா நீங்க பண்ண புதுசா இருக்குமே. ஓ அப்ப சொல்லுங்க. இது, மது எப்பயும் வீட்டுக்கு வரும்போது நீங்க காபி கொடுப்பீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு மது வரும்போது காபில தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருங்க. ஏன்? அப்ப நம்ம மயங்கி விடுவான். ஐயோ எதுக்கு? நியாயமா இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தோனே அவன் மயங்கி விழணும். வேலையே. அதனால தான் மாத்திரை கலக்க சொன்னேன். அப்ப கலந்துடலாம். மது மயக்கம் போட்டு விழுந்தோடனே நீங்களும் மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க. நடிக்கணுமா? நல்லா நடிக்கிறான்டா. கஷ்டமாச்சே. கமிட் ஆயிட்டா பண்ணிதாங்க ஆகணும். சரி பண்ணிடுவோம். நீங்க 2 பேரும் மயங்கினோடனே உங்க 2 பேரையும் பெட்ரூம்ல தூக்கி போட்டு கதவை சாத்திடுவோம். கதவை சாத்திருவீங்களா? அப்புறம் மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு விட்டுக்கணும். இது dress. ஆல்ரெடி கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஆ, மது உங்களை இந்த கெட்டப்ல பார்த்த உடனே ஆ. உங்க 2 பேருக்குள்ளயும் ஆ. ஏதேதோ ஆயிடுச்சுன்னு மதுவா முடிவு பண்ணிப்பா. உங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். ஆமால. உங்க ரூட்டும் கிளியர், என் ரூட்டும் கிளியர். ஒரே கல்ல 2 மாங்கா. எப்படி scene? வொர்க் அவுட் ஆகுமா? இந்த மூஞ்சி இதுக்கு மேல யோசிக்க எது? இல்ல, இதுக்கு மேல நீங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தான் பாத்துக்கணும்னு சொல்ல வரேன். பெர்ஃபார்மன்ஸ். அது நான் தாறுமாறா பண்ணி எப்படியாவது ஓகே பண்ணி. ஸ்னேகா, ஆ, ஆ, ஸ்னேகா. மது மது ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஏய், சரி பாரு, மது வந்துட்டா நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே ஓகே. நான் போய் காப்பி ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸ்னேகா, வாங்க நீங்க மது. எவ்வளவு பதட்டம்? எப்படி இருக்கீங்க? வந்துரும். எது? வணக்கம். சீ, இல்ல உட்காருங்க. அது நல்லா தானே நான் இருந்தீங்க? உட்கார்ந்து நிக்கிறேன். அது அது நல்லா களைச்சு போய் வந்திருக்கீங்க. இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. அதான் சீனே. இதோ வந்துடுறேன். சீனா? டேய் மச்சான்